என்று சத்தமா சொல்லுங்க. ஆமென். வாசியுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். சங்கீதம் 27:14. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமான வசனம், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. அழகான ஒரு வார்த்தை தாவீது தெளிவாய் சொல்லுகின்றார். காத்திருக்கிறவர்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு மரம் நடப்படுகிறது, அந்த மரத்தை கொத்துகிறோம், அதுக்கு நிழல் கொடுக்கிறோம், அதற்கு எரு போடுகிறோம், அதற்கு பிறகு தண்ணீர் ஊற்றுகிறோம். இப்ப இவ்வளவு காரியத்தை முடிந்த பிறகு நாம் ஒரு காரியத்துக்காய் காத்திருக்கிறோம். எதற்காய்? கனிக்காய் காத்திருக்கிறோம். கனி நமக்கு முக்கியம் இல்லையா? கனி கொடுக்காத மரமோ வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். எங்களுடைய வீட்டிலே ஒரு தென்னை மரம் பின்னாடி வளர்ந்து கொண்டிருந்தது. எல்லா தென்னை மரங்களுக்கும் காய் வருகிறது, ஆனால் அந்த தென்னை மரத்துக்கு மட்டும் காய் வரவில்லை. ஒவ்வொரு வருடமும் போய் இந்த வருடம் நீ காய் தரலென்றால் அடுத்த வருடம் வெட்டி போடுவேன் என்று சொல்லுவேன். ஆனாலும் அது கேட்கவில்லை, காய் தரவில்லை. இப்ப அந்த வார்த்தைக்கு கனிகொடாத ஒரு மரம் அங்கு நிற்கிறது வேஸ்ட். அது அக்கினிக்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என்று நினைத்த போது அதை அப்படியே வெட்டி போட்டோம். வெட்டி இப்பொழுது அக்கினிக்கு அது ஒன்றுக்கும் உதவாத இடத்திலே கிடைக்கிறது. வசனம் எப்படி சொல்லுகிறது பாருங்கள். கனிகொடாத மரமோ வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடையாளம். ஆண்டவர் சில வேளை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, காத்திருக்கிற பிள்ளைகளிடத்திலிருந்து ஒரு கனி வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். கனி இல்லை என்று சொன்னால் வெட்டுண்டு வெட்டுண்டு சொல்ல மாட்டீங்களே. ஆமா, புத்தி வருதா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. நமக்கு புத்தி வருதான்னு தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களை அழைத்த விதம் எதற்காக? ஒரு கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றும்படித்தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஒரு கனி கொடுக்கிற சூழ்நிலை உருவாக்கும்படித்தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அன்னைக்கு விட்ட விதைகள், இன்னைக்கு விட்ட ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பொதுவா சொல்ல போனா ஊழியத்திலே முதல்ல வரும்போது எல்லாரும் நினைக்கிறது உண்டு, ஊழியத்துல வந்த உடனே மேல போய் டாப்ல யாரும் உட்கார முடியுமா? முடியாது, முடியாது. ஆக அது எவ்வளவு கஷ்டங்களும் பாடுகளும் தாங்கித்தான் இருக்க முடியும். என்னை பொறுத்த மட்டும் ஆரம்ப காலங்களுடைய ஊழியங்களை நினைத்து பார்க்க முடியாது. இப்ப என்னால் அதை செய்ய முடியல. அவ்வளவு பாரத்தோடு கூட அந்த ஊழியத்தில் கிடந்தோம். கிராமம் கிராமமாய் கடந்து சென்றோம், டிராக்ஸ் கொடுத்தோம், எத்தனையோ மக்களுடைய பிரச்சனைகளுக்கு முடிவை கண்டோம். உபவாசம் உபவாசம் என்று போட்டு 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 ஜனத்தின் ஆத்துமாக்களை, ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை, லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை உருவாக்கினோம். இன்னைக்கு உலகம் முழுவதிலும் எடுத்து பார்த்தால் இந்த ஊழியத்தின் நிமித்தம் லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை ஆண்டவர் ஆதாயப்படுத்தி இருக்கிறார். ஆமென். ஏன்னா இப்போ கிராமத்தில் இறங்கி டாக்ஸ் கொடுக்கிறதுக்கு நமக்கு என்ன செய்யல, மனமும் வரல. எனக்கு மனம் வரல. ஏன்? செய்த காலங்களை அதை விட டாப்பா கர்த்தர் கொண்டு வச்சுட்டாரு. அல்லேலூயா. எப்பவுமே நம்ம டாப்ல இருந்து என்ன செய்ய மாட்டோம், கீழே இறங்க மாட்டோம். அதற்கு உருவாக்குறவர்களை தான் கர்த்தர் விசுவாச பிள்ளைகளாய் உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மைதான். இப்ப எனக்கு கிராமத்துல போய் எல்லாரையும் பார்த்து டாக்ஸ் கொடுக்கணும்னு சொன்னா எனக்கு என்ன செய்யல, மனம்
வரல. உண்மை தானே, மனம் வரல. ஏன்னா அந்த காலத்திலே செய்யப்பட்ட காரியத்திலிருந்து கர்த்தர் ஒரு படி மேலே தூக்கி கொண்டு வைத்தபடியினாலே அந்த இடத்திலிருந்து மேலே தான் கர்த்தர் நம்மளை கொண்டு போவாரே ஒழிய அது கீழே நிறுத்துகிற தேவன் அல்ல. ஆனால் ஒன்றே ஒன்று, அநேகரை உருவாக்கும்படி கர்த்தர் என்னை ஆயத்தப்படுத்தினார் என்றால் அந்த உருவாக்கத்திற்கு உகந்த நபர்களை கர்த்தர் எழுப்ப வேண்டும். அதுதான் ஊழியம், அதுதான் ஊழியம். பேதுரு, பவுல் ஊழியத்தை செய்ததை கவனிக்கிறோம். ஆரம்பத்தில் அவ்வளவு கடினத்தோடு அவர்கள் காத்திருந்து ஊழியம் செய்தார்கள். ஓடி ஓடி உழைத்தார்கள், வீடு வீடாய் ஓடி ஓடி உழைத்தார்கள். ஒரு பக்குவம் வந்தபோது உருவாக்கினார்கள், உருவாக்கப்பட்டவர் உழைத்தார்கள். இவர்கள் கர்த்தருக்குள்ளே வைராக்கியமாய் நின்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். இன்னைக்கு உருவாக்கம் நமக்கு தேவை. அதான் அதற்காக தான் ஆண்டவர் காத்திருக்கிறார். இன்னைக்கு காத்திருக்கிறவர்கள் பலனடைந்து கடந்து போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எப்படிப்பட்ட காத்திருத்தல் நமக்கு முக்கியம், எப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு முக்கியம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருக்கு காத்திருந்து புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவதில்லை. யார்? கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுடைய பலன் அதுதான். நமக்கு காத்திருக்குன்னு சொன்னாலே கஷ்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. மதிய சாப்பாடு ஒரு மணி நேரம் தாண்டி போனாலே நமக்கு காத்திருக்கிறதுக்கு கஷ்டம். என்ன வரும்? பசி வந்தோன்னு என்ன வரும்? கோபம் வரும். ஏய், சாப்பாடு தரல, கோபம். பசிக்குது, சாப்பாடு. காத்திருக்க மனமில்லை. அது மாதிரிதான் உன்னை காத்திருக்க சொல்லிட்டு ஆண்டவர் சரியா நீ காத்திருக்கலன்னா என்ன வரும்? ஆண்டவருக்கும் உன் மேல கோபம் வரும். நான் காத்திருக்க அல்லவோ அழைத்தேன். எப்படி புது பலன் அடைய வேண்டும்? The new strength, ஒரு புதிய பலன் நமக்கு தேவை. எங்க விழுந்து கிடக்கிறோமோ, எங்க சோர்ந்து போகிறோமோ, எங்க இளைப்படைந்து கிடக்கிறோமோ அந்த இடத்துல ஒரு புதிய பலனை தர வேண்டும் என்று சொல்லி விரும்ப வேண்டும். கல்கத்தாவிலே இங்கிலாந்து தேசத்திலிருந்து வில்லியம் கேரி கடந்து வருகிறார். வில்லியம் கேரி கடந்து வந்து அவரோடு இணைந்து ஊழியத்தில் இன்னொருவரும் கடந்து வருகிறார். குடும்பமாய் கடந்து வந்து ஊழியத்தை செய்த போது அவருக்கு வந்த வேதனைகள் பயங்கரம், பயங்கரம். மனைவியே ஒரு மெண்டலியா மாறிட்டா, குழந்தை இறந்துடுச்சு, எல்லாம் தோல்வி. கூட இருந்தவர் கூட உன்னோடு இருந்தாரு லாய்க்கலன்னு சொல்லி அவரும் போயிட்டாரு. ஆனா அந்த மனிதன், தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு அனுபவத்தோடு வந்த மனிதன் காத்திருந்தார். வைராக்கியமாய் தேவ சமூகத்தில் அவ்வளவு கஷ்டங்களை சுமந்து காத்தார். அதனாலதான் இன்றைக்கு வேத புத்தகம் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஒரு அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்து இன்றைக்கு மேன்மைப்படுத்தப்பட்ட கல்கத்தா பட்டணத்திலே சிராம்பூர் என்ற இடத்தை இன்றைக்கு உருவாக்குவதற்கு காரணமே அவர்தான். இன்றைக்கு ஒரு கல்லூரி இருக்குது. இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரர்கள் இன்றைக்கு போதகர்களாய் வெளிப்படுவதற்கும் படிப்பதற்கும் காரணம் அது வில்லியம் கேரி தான் காரணமாய் இருந்தது. காரணம் அவர் அன்றைக்கு காத்திருந்தபடியினாலே கர்த்தர் அவரை கொண்டு பெரிய ஒரு வித்தை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. சரி, காத்திருந்தால் என்ன பலன்? இங்க சொல்லப்பட்டுகிறது கழுகை போல செட்டைகள் அடிக்கணும். அந்த கழுகு பார்த்திருக்கீங்களா? கழுகு குறிப்பிட்ட ஒரு வயசு வரும்போது அதனுடைய இறகல் என்ன செய்யும்? போயிடும். போன உடனே அது வெளியே வராதுங்க. அது போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துரும். சாப்பாடு கூட அதுக்கு இருக்காது, எதுவுமே இருக்காது. அந்த அளவிற்கு வெளியே வருவதற்கு ஏன்னா பலன் இல்லை. அது காத்திருக்க இறக்கை எல்லாம் வெளியே வந்த உடனே முளைக்க உடனே அதுக்கு புது பலன் வெளியே வரும், வெளியே வரும். அப்படிப்பட்ட ஒரு புது பலனைத்தான் கழுகை குறித்து ஆண்டவர் தெளிவுபடுத்தினார்.
காத்திருந்தால் என்ன பலன்? Waiting upon the Lord. காத்திருந்தால் நமக்கு என்ன பலன்? கர்த்தருக்கு காத்திருந்தால் ஒரு புதிய பலனை கர்த்தர் எப்படி நமக்கு தருகிறார்? முதலாவதாக ஆபிரகாம் காத்திருந்தான். ஆபிரகாம் காத்திருந்தான். சில வேளை ஆண்டவர் சொன்னார், உனக்கு நான் ஒரு குழந்தை தருவேன் என்று. ஆனா ஆபிரகாம் சாராளுடைய வார்த்தையை கேட்டபடினாலே சற்று தடுமாறினாலும் ஆண்டவர் சொன்னதை அவர் காத்து கொண்டிருந்தார். அவர் நிச்சயமா எனக்கு செய்வார்ங்கிற உள்ளம் அவனிடத்தில் இருந்தது. எத்தனை வருஷம் காத்திருந்தான்? எத்தனை வருஷம் காத்திருந்தான்? 25 ஆண்டுகள் காத்திருந்தான். 25 ஆண்டுகள். நம்ம ஒரு வருடம் காத்திருக்கிறதுக்கே நமக்கு கஷ்டம். 25 வருடம் காத்திருக்கிற ஆபிரகாம் எப்படிப்பட்ட ஒரு தெய்வ மனிதன்! காத்திருந்தபடினாலே கர்த்தர் ஈசாக்கை கொடுத்தார். ஈசாக்கு எப்படிப்பட்டவன்? ஆசீர்வதிக்கப்பட்டவன், தேவனிடத்தில் தியானத்தில் இருக்கிறவன், காத்திருக்கிற அனுபவத்திலே கடந்து வருகிற பிள்ளைகள் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். காத்திருக்கணுங்க. நம்ம எதனால காத்திருக்கிறோமோ அதனால ஆசீர்வாதம். மாதம் காத்திருக்கிற ஒரு மாதம். நீங்கள் காத்திருங்களே, காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அவிக்காக காத்திருக்கிறோம். என்ன காத்திருக்கிறோம்? ஆண்டவர் எப்பொழுது ஒரு அற்புதம் செய்வார். அந்த காத்திருக்கிற அனுபவம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாமும் காத்திருக்கிறோம். நிச்சயமாய் நம்முடைய காத்திருப்பதற்கு ஒரு பதில் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. குழந்தை இல்லாது இருந்த போது ஆபிரகாம் காத்திருந்தது நிமித்தம் வயோதிப பருவத்திலே தன்னுடைய 100வது வயதில் ஆண்டவர் ஒரு ஈசாக்கை கொடுத்தார். கொடுத்தது மாத்திரம் அவருடைய காத்திருப்பில் இன்னொரு அடையாளம் இருக்குது பாருங்க. அந்த குழந்தைய பலி செலுத்த சொல்றாரு. அவனுக்குள்ள ஒரு விசுவாசத்தை பாருங்க. அவன் சரியன்னு சொல்லி போறான். நீங்கள நானும் செய்வோமா? காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும் தன் பிள்ளையை கடைசி வரையும் பேணி வளர்த்துகிற ஒரு பெற்றோரை தான் நாம் பார்க்க முடியுமே ஒழிய. ஆனால் அவன் சொல்கிறான், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டபோது சரி ஆண்டவரே கொண்டு போன. பாத்தீங்களா? அதுதான் அவனுடைய காத்திருப்பவருடைய அடையாளம். இரண்டாவது காத்திருந்தது யோபு காத்திருந்தான். எதற்கு காத்திருந்தான்? தன்னுடைய வியாதியினுடைய பிரச்சனைகளிலிருந்தே காத்திருந்தான். வியாதியின் பிரச்சனையிலே காத்திருந்தான். எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டான். எல்லாம் அவனை விட்டு மாறி போய்விட்டது. தன் பிள்ளைகள் அழிந்து போனார்கள். தன் சொத்துக்கள் அழிந்தது. தன் மிருக ஜீவன்கள் அழிந்தது. சம்பத்துக்கள் எல்லாம் மாறியது. ஆனா மனைவியும் அழிக்காம வச்சிருந்தான். அல்லேலூயா. பிசாசு எல்லாரையும் தொட்டிருந்தாலும், பிள்ளைகள் எல்லாம் போயிருந்தாலும் மனைவி என்ன செய்யல? தொடல. ஏன்? எங்க என்ன காரணம்? நான் பல முறை அதை நினைச்சது உண்டு. இன்னைக்கு மனைவி இல்லாத நேரத்தில் ஒவ்வொருத்தப்படுற பாட பார்த்தீங்கன்னா, அப்போதான் நான் அதை விளக்கு எனக்கு கிடைச்சது. அந்த விளக்கம் கிடைச்சது. மனைவி இருக்கும் போதெல்லாம் எப்படி வேணா அவங்க சொல்றதுக்கெல்லாம் திட்டுவாங்க, அடிப்பாங்க, இல்லையா? அப்படித்தானே செல்வண்ணே? என்னென்னமோ பண்ணுவாங்க. ஆனா அந்த மனைவி இழந்து போய் நாம் தனிமையில வாக்கப்படும் போதுதான் அந்த மனைவி எப்படிப்பட்டவள், மனைவியுடைய காரியம் என்ன என்கிறதை நாம் சிந்திக்க முடிகிறது. அதே போலதான் கணவர் இருக்கும் போது அருமே கணவரை வாய் வந்த போல திட்டுறீங்க. தேவையில்லாத வார்த்தையெல்லாம் கணவரை திட்டுறீங்க. ஆனா கணவர் இறந்து போய் தனிமரமாக்கப்படும் போதுதான் தெரியும் கணவருடைய அருமை. உண்மைதானே? நான் உண்மைதானே பேசிட்டு இருக்கேன். அல்லேலூயா. பொய்யோ நான் பேசின தப்போ? உண்மைதானே சொல்றேன். கணவர் ஒரு காரியத்தை கேட்ட வேண்டாம் அதை செய்யணும்னு சொல்லுவீங்க. ஆனா ஒண்ணு சொல்றேன், திட்டுறதுல திட்டெல்லாம் அதிகமா வாங்குறது யாரு? இந்த கணவர் தான் வாங்குறது. பாவம், திட்டிட்டு போட்டு அப்படின்னு விட்டுருவாங்க. திட்டிட்டு போட்டுன்னு விட்டுருவாங்க. மனைவியை தப்பித்தவரை திட்டுறேன்னு வைங்க, அவ்வளவுதான், சாப்பாடு இல்லை.
என்னென்னமோ இது பண்ணுவாங்க. ஆனா கணவனை எவ்வளவு வேணுமா திட்டலாம், ஆனா மனைவியும் ஒரு வார்த்தை கூட திட்டக்கூடாது. தானே உண்மை தானே? நீங்க எல்லாம் அல்லேலூயா. ஆனா பாருங்க, ரெண்டு பேருடைய காரியத்திலும் அப்படித்தான். ஒவ்வொரு இழந்து போகும்போதுதான் அந்த அருமையை நாம் கண்டுகொள்ள முடியும். எனக்கு தெரிந்த ஒரு நன்மையான ஒரு தம்பி நண்பர் என் தங்கச்சியை தான் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அவ இருக்கும்போது அப்படியே ரொம்ப திட்டுவான், ஆனா நல்ல பாசம், நல்ல தவறு சொல்லக்கூடாது. ஊழியத்துல நல்லா இருப்பாங்க, ரெண்டு பேரும் நல்ல ஊழியம் செய்யறவங்க. ஆனா ஏதாவது பிரச்சனை வந்தா திட்டிகிட்டே இருப்பாங்க. அந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்கு நான் போவேன், நானும் பாஸ்டமா போவோம், நாங்க ரெண்டு பேரும் தான் போவோம். ஆனா ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஆனா அவருக்கு வியாதிப்பட்ட போது அப்பதான் அவனுடைய மனைவியுடைய அருமை அவன் தெரிந்து கொண்டான். பாரத்தோடு எல்லாவற்றையும் இழந்தவனாய் அவளை பார்த்தான். ஆனால் மரித்து போய்விட்டாள். இப்ப கூட சமீபத்திலே நாங்கள் பார்த்த போது ஹோட்டல்ல தான் சாப்பிடுறான். அவனுடைய கஷ்டத்தை நம்ம நினைச்சு பார்த்தோம். காரணம் என்னன்னா, இப்போ ரொம்ப ஃபீல் பண்றான். இதை ஏன் உங்களுக்கு நான் சொல்றேன்னா, இது எல்லாருக்கும் உகந்த சாட்சியாய் மாற வேண்டும், சாட்சியாய் மாற வேண்டும். வில்லியம் கேரி தன் மனைவி மெண்டலி நிலைமையில டிசார்டராய் மாறின போது அவளை கவனித்த விதம், அதோட ஊழியத்தை கவனித்த விதம், இதுதான் உலகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளுடைய அனுபவம். இப்ப கணவன் மனைவியை சொல்லிட்டல்ல, பிள்ளைகள் பெற்றோரை இருக்கும்போது நல்லா திட்டுவாங்க. பெற்றோர் வயசான சின்ன பெற்றோர் ஏதாவது செய்வாங்க. ஆனா அந்த பெற்றோருடைய அருமை எப்ப தெரியுமா? உனக்கென்று ஒரு பிள்ளை வரும்போது அந்த பிள்ளையை பார்க்கும் போதுதான் அந்த அருமை உங்களுக்கு தெரியும். அதுவரையும் தெரிவதில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் காத்திருக்கிறவருடைய அடையாளத்தினுடைய விஷயம். ஒரு யோபு எல்லா பிள்ளைகளும் அவனை போன போது கூட அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரன்னா, ஒருவேளை மனசுல நினைச்சிருப்பானோ இவ கூட போயிருக்கலாமே, நினைச்சிருக்கலாமா இல்லையா? சில குடும்பத்துல நினைக்கிறது உண்டு, இருக்கிறத விட போறது நல்லதுன்னு நினைக்கிறது உண்டு சிலர். ஆனா யோபு தன் மனைவியை நேசித்தார், நினைக்கவில்லை. ஏன்? ஆண்டவர் அதனால் தான் யோபுவை கவனிக்கும்படி ஒரு மனைவியை விட்டிருந்தான். ஒருவேளை மனைவியும் போயிருந்தா யோபுடைய பால் ரொம்ப கஷ்டம். இப்ப புரிஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் கர்த்தர் மனைவியை கொடுத்திருக்கிறார். மரண வேளையிலும் மனைவி நேசிக்கிற ஒரு கணவனை நேசிக்கிற ஒரு மனைவி, ரெண்டும் வயதான நேரத்தில், பொதுவாக சொல்லணும்னா அந்த 50 வயசு தாண்டினா தான் அன்பு அதிகம் இருக்கும். புரியும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அன்பு எப்போ வரும்? 50 வயசு தாண்டின பிறகுதான். அதுக்கு முன்ன நிறைய பேர் என்னென்னமோ திட்டுவாங்க, எல்லாம் செய்வாங்க. இந்த 50 வயசுக்கு பிறகு அவங்களை பிரிக்கவே முடியாது. அதுதான் உண்மை. ஏன் இதை சொல்றேன்னா, யோபு தன் மனைவியை அவ்வளவு நேசித்தான். மனைவி யோபுவை அளவு நேசித்தான். எல்லாவற்றையும் இழந்த போது மனைவியை மட்டும் ஏன் விட்டு வைத்தார் தெரியுமா? அவரை கவனிக்க ஒருவர் வேண்டும். பிசாசு அவரை புழுக்களால் நிரப்பிப்பார் என்று அவருக்கு தெரியும், கொப்பளங்களால் நிரப்பிப்பார் தெரியும். அவருடைய புண்களை ஆற்றுவதற்கு ஒருவர் வேண்டும். தன் சரீரத்தில் ஓட்டினால் வரித்த வேதனைகளை சுமக்கிறதுக்கு ஒருவர் வேண்டும். அதுதான் மனைவி. ஆனாலும் மனைவிக்குள்ள புகுந்தான் பாருங்க. புகுந்துட்டு ஏயா இவ்வளவு கஷ்டப்படுற, தேவனை தூஷித்து விட்டு ஜீவனை விடுமே அப்படின்னு சொன்னா பாருங்க. அவளா சொன்ன நீங்க நினைக்கிறது யோபுடைய மனைவி ரொம்ப மோசமானவ, அதனால தான் சொன்ன. கிடையாதுங்க. ஏன்? பிசாசு சொல்ல வைக்கிறான். பிசாசுக்கு தேவை ஆண்டவரை மறுதலிக்க வேண்டும் யோபு. பிசாசுக்கு தேவை இந்த குடும்பம் ஆண்டவரை விட்டு வெளியே வர வேண்டும். பிசாசுக்கு தேவை தேவனை தூஷிக்க வேண்டும். ஆனால் ஆண்டவருக்கு தேவை இவர்களை விசுவாசத்தை உறுதிப்படுத்த வேண்டும். எப்பொழுது விசுவாசம் உறுதியாய் இருக்கிற குடும்பம் காத்திருக்கிறார்களோ, விசுவாசத்தில் உறுதியாய் இருக்கிறார்களோ, யோபுனுடைய குடும்பத்தை போல கர்த்தர் மாற்றுவார்.
அல்லேலூயா. யோபு அவருக்கு நண்பர்கள் இருந்தாங்க. நண்பர்கள் வந்தாங்க, நல்லதும் செய்தாங்க, கெட்டதும் செய்தாங்க, திட்டுனாங்க, எல்லாவற்றையும். இப்ப யோபுடைய உள்ளத்துல கசப்பு இருந்தா இல்லையா? இருந்தா இல்லையா? இருந்ததுங்க. கூட இருந்த இப்படிப்பட்டவங்க இப்படி பண்றாங்களே இருந்தது. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ உன் சிநேகிதருக்காக வேண்டிக்கொள். சிநேகிதர் தப்பு பண்ணாங்க, உண்மை. ஆனா நீ வேண்டிக் கொண்டாதான் உனக்கு பிரச்சனை மாறும். இன்னைக்கு நிறைய பேரு பகையோடு இருப்பீங்க, மற்றவங்களை கசந்து கொண்டு இருப்பீங்க. காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கசப்பு இருக்கக்கூடாதுங்க. கசப்பு இருக்கக்கூடாது. கசப்பு இருந்தேன்னு வைங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. என்ன முறைக்கிறீங்க? அல்லேலூயா. கசப்பு இருந்தா என்ன இல்லை? உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாதுங்க. யாருக்கிட்டாவது கசப்பு இருந்தா இப்ப தூக்கி வீசுங்க. காத்திருக்கிற பிள்ளைகள் அப்படித்தான் புது பலன் அடைய முடியும். நிறைய பேர் அவங்க செய்யறத வச்சா எல்லாரும் கசப்பா தான் இருப்பாங்க. நான் சொல்றேன், செய்யறத வச்சுட்டு நீங்க கசப்பா இருக்காம அவங்களுக்காக திருந்ததுக்கு ஜெபம் பண்ணுங்க. இது நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல? அவங்களுக்காக என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். நமக்கு பயங்கர துரோகம் பண்ணியிருப்பாங்க, பயங்கர கொடுமை தான் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. அதே வேளை அவங்க அறியாமையினால பிசாசுகளினால நுழைக்கப்பட்டு செய்யப்பட்ட அந்த காரியம் நமக்கு அது பாதகமாய் ஆசீர்வாதத்திற்கு இழப்பாய் மாறாதபடி, அந்த ஆசீர்வாதமான சுதந்திரத்தை நாம் அனுபவிக்கும்படி காத்திருக்கிற பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும். தப்பு பண்ணுனா மற்றவங்களுக்கு என்ன செய்யுங்க? வேண்டிக் கொள்ளுங்க. அதுக்காக நீ என்ன செய்யாத? கசப்பா மனசுல வச்சிருக்காத. கசப்பும் வைராக்கியம் மனசுல இருந்தாலே போதும், உன் வாழ்க்கை அவ்வளவுதான். நீ எழும்ப முடியாது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பாருங்க, அவர் அழகா யோபு 42:10 அழகாக இருக்குது. உன் சிநேகிதருக்காக வேண்டிக்கொள், அவர் உன் சிறையிருப்பை மாற்றுவார். சிறையிருப்பு நமக்கு மாறணும்னா நமக்கு இருக்கிற கசப்பு மாறணும். ஆமென், ஆமென். ஏன்னா கசப்பு வச்சுட்டு நான் பிரசங்கம் பண்ண முடியுமா? என் உள்ளத்துல கசப்பு வச்சுட்டு பிரசங்கம் பண்ண முடியுமா? சொல்லுங்க. வேதம் சொல்லி இருக்கிற, நீயே ஆகாதவன் என்று இருந்தால் எப்படி நீ சபையை நடத்த முடியும்னு கேட்கிறான். உன் குடும்பத்தை நடத்த தெரிஞ்சாதான் நீ சபையை நடத்த முடியும்னு வேதம் சொல்லி இருக்குது. உன் குடும்பத்தில் 1000 பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை இருந்தாலும் நீ அன்பாயிரு, காத்துரு. அதான் ஆண்டவருடைய வார்த்தை. சபையிலும் அப்படித்தான். சபையில் இருக்கிற நீங்க சரியா இருக்கணும்னா நான் சரியா இருக்கணும். நான் சரியா இருந்தாதான் ஆத்துமக்கள் சரியா இருக்க முடியும். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? நான் சரியில்லாம நான் கசப்பா வச்சுட்டு, நான் சண்டை போட்டுட்டு, நான் கோவப்பட்டுட்டு, நான் மோசமா அவன் நடந்துட்டு என் சபையரை பார்த்து நீங்கள் எல்லாரும் திருந்துங்கள், மனம் திரும்புங்கள் என்று சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? முதல்ல நீங்க திருந்துங்க, அப்புறம் எங்களுக்கு பேசுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்க சொல்லக்கூடியவங்க தான், பார்த்தா தெரியுது உங்களை. அல்லேலூயா. சொல்லிடுவோம், சொல்லிடுவோம். நான் என்ன சொல்றேன்னா, எனக்குள்ளே கசப்பு இல்லை, நீங்களும் கசப்பா இருக்கக்கூடாது. ஆமா, உண்மைதான். என் மனைவி கூட இப்ப சந்தோஷமா இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? அவங்க கசப்பு கிடையாது, அவங்க வருத்தங்கள். அவங்க அண்ணன் பேசவே மாட்டாரு, பேசணும்னு இவ ஆசைப்படுவா, இவளை பார்த்தோன்னு அவர் ஓடிடுவாரு. அப்படியெல்லாம் நடந்தது. ஆனா நாங்க இப்ப 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போனோம். எல்லாரும் சொன்னாங்க கொடுக்க வேண்டாம், கொடுக்க. நான் சொன்னேன் இல்லை, அவருக்கு கொடுப்போம். கார்டு கொடுக்க போனேன். அவங்க அண்ணாவை பார்த்தோம், சந்தோஷம். அவர் கார்டை வாங்கிட்டு, பிள்ளைகளை தேவன் அனுகிரகிக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி சந்தோஷம். இப்போ என் மனைவிக்கு உள்ள இருந்த அந்த அந்த என்ன இல்லை, கசப்பு இருக்கோ என்ன இருக்கோ, வருத்தம் இருக்கோ, எல்லாம் போயிடுச்சு, போயிடுச்சு. நம்ம போனா போயிடும், அவ்வளவுதான்.
நான் பேசுவேன். நான் எப்போ பார்த்தாலும் எங்கே வச்சு நான் பேசுகிறேன். ஏன்னா இங்கே கொஞ்சம் கூட சண்டை போட்டு இருக்கவே மாட்டேன். எல்லாருக்குமே தெரியும். யாராவது சண்டை போட்டால் கூட நான் அடுத்த நிமிஷம் போய் நிற்பேன். அப்படிப்பட்ட ஆள் நான். என்னை ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம விசுவாச பிள்ளைகள் அப்படி தான் இருக்கணும். விசுவாச பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? அப்படி தான் இருக்கணும். இது ஏதோ ஒரு விதத்தில் கசப்பை வச்சுட்டு இல்லையா, ஊழியக்காரர் இருந்தாலும் சரி, நம்ம பாஸ்டர் இருந்தாலும் சரி, அதுதான் சொல்லுவேன். கசப்பை வச்சுட்டு பிரசங்கம் பண்ணாதுங்க. நான் அதான் சொல்லுவேன். அல்லேலூயா. சுத்தமா கசப்பு இருக்கக்கூடாது. பரலோகம் வேணுமா வேண்டாமா? நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போகணும். என்னடா இப்படி ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ண நினைக்கிறீங்களா? தைரியமா பிரசங்கம் பண்ற மேடல். ஏன்? எதுக்கு கசப்பு? யாரிடத்துல கசப்பு? நீ கசப்பா வைக்கிறதுனால எப்படி காத்திருக்கிற பிள்ளையாய் மாற முடியும்? கனி எப்படி கொடுக்க முடியும்? கனி இல்லையே, கனி இல்லையே. ஆலயத்தில் வந்தாலும் சரி, நீ செபித்தாலும் சரி, உன் குடும்பத்தில் இருந்தாலும் சரி, கசப்ப உள்ளத்துல வச்சா உன் வாழ்க்கையில ஏசு இல்ல, கனி இல்ல. கனி இருக்கணுமா? உன் முழங்கால முடங்கி பார், போய் கதறி காத்திருந்து கதறு. ஆண்டவர் விரும்புறாரு. ஆண்டவர் விரும்புறாரு. அல்லேலூயா. பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சதே கழிஞ்ச வாரம் தான். கழிஞ்ச வாரத்திலிருந்தே ஆவியானவர் வித்தியாசமா நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு கசப்பு இல்லை, வைராக்கியமாய் ஒருவேளை இருந்திருந்தா கூட ஆண்டவர் சொன்னார், சிநேகிதருக்காக வேண்டிக்கொள். வேண்டிக் கொண்ட அடுத்த நிமிஷம் கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். கரங்களை தட்டி அல்லேலூயா. கர்த்தர் சிறையிருப்பை மாற்றினார். ஆசீர்வாதம் நமக்கு வந்தது. என்ன ஆசீர்வாதம்? என்ன ஆசீர்வாதம் யோபுக்கு? இரட்டத்தனை ஆசீர்வாதம். ஹலோ, 10 பிள்ளைகளுக்கு 20 பிள்ளைகள். நல்ல வேளை ஒரே மனைவியோட நிறுத்திட்டாரு. அல்லேலூயா. ஒருவேளை மனைவி செத்திருந்தா அவருக்கு 2 மனைவி கொடுத்திருப்பாரு. சாகாதனால ஒரே மனைவி தான். பிள்ளைகள் 10 கூட கிடைச்சது. அது மட்டுமா? 10 கூட கிடைச்சோ? எல்லாரும் இப்படி சொல்லிட்டு இருந்தீங்க. பிள்ளைகள் தான் கிடைச்சது. அல்லேலூயா. ஆனா அவருடைய எல்லா சொத்துக்களும் இரட்டிப்பாய் கர்த்தர் கொடுத்தார். 1000 ஒட்டகங்களுக்கு 2000, 5000 ஆடுகளுக்கு 10,000. ஹலோ, உனக்கு இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும் என்றால் நீ காத்திருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். மூன்றாவதாக மோசே காத்திருந்தான். 40 ஆண்டு காலங்கள் வனாந்திரத்திலே காத்திருந்தான் மோசே. ஆண்டவர் அழைப்பு சாதாரணமானது அல்ல. இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்கும்படி ஆண்டவர் கொண்டு வந்த அழைப்பு தான். அந்த அழைப்பை தான் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மனதில் வைக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு 430 ஆண்டு காலம் இருந்தபோது அவர்களை மீட்டெடுக்கும்படி கர்த்தர் காத்திருந்து மோசேயை கண்டெடுத்தார். அவரும் காத்திருந்தார், ஆண்டவரும் மோசேயும் காத்திருந்தார். ஒன்னு சொல்லட்டுமா? உங்களையும் என்னையும் ஆண்டவர் பயன்படுத்தணும்னு ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவதற்கு யாரு காத்திருக்கணும்? நீங்க காத்திருக்கணும். உங்ககிட்ட அந்த காத்திருக்கிற அனுபவம் தேவை. இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்கும்படி மோசே ஆயத்தமாயிருந்தார், காத்திருந்தார். அன்னாள்னு ஒரு தாய் இருந்தால் 80 வயது. எங்க இருந்தா தெரியுமா? ஆலயத்திலே, தேவாலயத்திலே காத்திருந்தாள். எவ்வளவு அருமையான ஒரு காரியம். ஜெபித்துக் கொண்டிருந்தாள். பரலோகத்தினுடைய வாசல் திறக்கும்படி ஜெபித்துக் கொண்டிருந்தாள். அந்த ஜெபம்தான் நமக்கு ஒரு ஆசீர்வாதம். காத்திருக்க வேண்டும் என்றால் 1, புதிய பலன் இருக்க வேண்டும். 2, நம்ம என்ன செய்யக்கூடாது? வெட்கப்படக்கூடாது. ஆமென். வெட்கப்படக்கூடாது. ஒரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா 49 அதிகாரம் 23 வசனத்தை வாசிங்க. ஏசாயா 49:23. ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவருடைய நாயகிகள் உன் கை தாயுமாய் இருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். இதெல்லாம் செய்திருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள். ஆமென். மற்றவர்கள் அத்தனை பேரை நீ அடிமையாய் வைக்கலாம்.
எல்லோரும் அடிமையாய் மற்றவர்களுக்கு இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று அப்பொழுது அறிந்து கொள்ளட்டும். எவ்வளவு அருமையான வார்த்தை இல்லையா? எவ்வளவு அருமையான வார்த்தை. உலகத்துல எல்லாரும் நமக்கு விரோதமா எழும்பலாம், நாம மற்றவர்களுக்கு அடிமையை மாந்தி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட சூழ்நிலையில எனக்கு காத்திருந்தா நீ வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட மாட்டாய். வெட்கப்படாமல் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவாய். மூணாவது, பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவாய். நமக்குன்னு ஒரு சுதந்திரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த சுதந்திரம் நமக்கு தேவை. நம்ம குடும்பத்தில் எவ்வளவு சுதந்திரம், நம்ம ஆலயத்தில் எவ்வளவு சுதந்திரம், நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு சுதந்திரம், அதே சுதந்திரத்தை பரலோகத்தில் நமக்காக ஆண்டவர் வைத்திருப்பார். அந்த சுதந்திரத்தை தான் இன்றைக்கு நீங்களும் நானும் எதிர்பார்க்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, நம்ம வாழ்க்கை தேவ சமூகத்தில் வைராக்கியமாய் நிற்கப்பட வேண்டும். நம்ம வாழ்க்கை ஒரு சுதந்திரமான வாழ்க்கையிலே கடந்து வர வேண்டும். ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படி தங்களை அர்ப்பணிக்க வேண்டும். பூமியை சுதந்திரித்துக் கொண்டவர்கள் வேதத்திலே அநேகம் பேர், ஊழியத்திலே செய்தவர்கள் அநேகம் பேர். ஒரு பாட்டு பாடினாங்க, இல்ல பிள்ளை, என்ன பாட்டு? நெஞ்சே நீ கலங்காதேன்னு பாடினாரு. யார் எழுதினது? வேத நாயகம் சாஸ்திரியார். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில அவ்வளோ பயங்கரமான துக்கம், சாப்பாடுக்கு வழி இல்லை, அவ்வளோ வேதனையோடு கூட இருக்கிறாங்க பாருங்க. மகளுக்கு கல்யாணம், இங்க காத்திருந்து ஜபம், பணம் 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 வேணும், ஒரு பைசா கூட கிடையாது. இவர் ஊழியத்தை போயிட்டு வருவாரு, அவருக்கு ஒரு வீணை உண்டு, வீணை எடுத்துட்டு போவார், வந்தாலுமே என்னாலுமேனு பாடிட்டு வந்துட்டு பாரு. யாரும் ஒன்றும் கொடுக்கறது இல்லை. ஏதாவது கிடைக்குமென்னு சொல்லி நினைச்சு வீட்டில் காத்திருக்கிறாங்க. என் புருஷன் வருவாரு, காத்திருப்போம், பணத்தை கொண்டு வருவாரு, நகை வாங்கணும், அப்புறம் துணி வாங்கணும், பந்தல் கட்டணும், சாப்பாடுக்கு வாங்கணும். நம்ம இப்ப கல்யாணத்தை வச்சு போதான் தெரியும் நம்ம என்னென்ன எதிர்பார்க்கிறோம். அது மாதிரி காத்திருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு வந்துட்டு பாருங்க. அவரும் காத்திருக்கிறாரு, அந்த குடும்பம் காத்திருக்குது. இவர் ஊழியத்தை முடிச்சு வர்றாரு. மனைவி கேட்கிறாங்க, ஐயா பணம் கொண்டு வந்தீங்களா? பந்தல் கட்டணும், துணிமணி வாங்கணும், நகை நட்டு வாங்கணும், சாப்பாடுக்கு போறணும், ஒரு நாள் தான் இருக்கு, நாளைக்கு விடிஞ்சா கல்யாணம், இன்னைக்கு என்ன செய்யணும்? அவர் ஒரே ஒரு வார்த்தை, காட் வில் சீ, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். என்னையா சொல்ற? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஏன்? கையில ஒண்ணும் இல்லை, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அதே கதி தான் எனக்கு இருக்குது, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். சும்மா இருப்பாங்களா? மனைவி சும்மா இருப்பாங்களா? சொல்லுங்களேன். செல்வ அண்ணன் இப்படி வச்சுட்டு சாந்தியை கட்ட எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். நாளைக்கு கல்யாணம், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஒன்றும் இல்லைன்னா சும்மா இருப்பீங்க, போட்டு வாங்க மாட்டீங்க. அந்த ஐயாவும் அந்த அம்மாவும் போட்டு வாங்குறாங்க. நீ எல்லாம் ஊழியம் செய்யற, ஊழியம் போறிய, ராஜாவிட்ட இருந்திருந்தா, ஏன்னா ராஜாவிட்ட புலமை பித்தனா இருந்த ஆளு, ராஜா எல்லாம் பார்த்துருவாரு, எல்லாம் பார்த்துருவாரு. நீ அதை விட்டுட்டு வந்த வீணேட்டு கிராமம் போட்டுமா பாடி பாடி கிடக்குற, ஒண்ணுமில்ல. இதான் இதை கேட்ட உடனே பிள்ளைகளும் தாயும் சண்டை போடுறாங்க, திட்டுறாரு. இவர் அதையே கவனிக்காம கத்தருக்காய் காத்திருக்கிற ஒரு மனுஷனுடைய அடையாளத்தை பாருங்க. வீணை எடுத்துட்டு போய், வீணை மேல் வீணை வந்தாலும் பெண் ஜாதி பிள்ளை மித்திரு சத்ரு ஆனாலும் மனையோடு கொள்ளை போனாலும் வானம் ஈடிந்து வீழ்ந்தாலும் நெஞ்சே நீ கலங்காதே, சீயோன் மலை
நான் செய்வேனென்று நெஞ்சே நீ கலங்காதே. இந்த பாடல் பாடும்போதே நான் அழுதுடுவேன். இவர் பாடிட்டே இருக்காரு, ஒரு பக்கம் மனைவி பிள்ளைகள் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படி இருக்கும்? எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஒரு strengthen faith, எவ்வளவு பலமுள்ள ஒரு விசுவாசம், எவ்வளவு ஆரோக்கியமுள்ள விசுவாசம். காலையில் ஆயிடுச்சு, திட்டி திட்டி அழுது அழுது எல்லாரும் படுத்துட்டாங்க. காலையில் எழும்பி அந்த தாய் துடப்பத்தை எடுத்துக்கொண்டு எல்லாரும் வருவாங்க, தண்ணி கொடுத்தாவது என் பிள்ளையுடைய கல்யாணத்தை நடத்தலாம், அந்த முடிவுக்கு வந்துவிட்டு கதவை திறந்துட்டு பார்த்தா பைத்தியக்காரி மாதிரி ஓடுறா, அங்கங்க ஓடுறா, தலையில் அடிக்கிறா, நெஞ்சில் அடிக்கிறா, வயிற்றுல அடிக்கிறா. ஏன்? நேர ஓடி வந்தாங்க, அவரை கூப்பிட்டாங்க, ஐயா எழும்புங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா, காலில் விழுறா. நேர கூட்டு வெளியே வந்தாச்சுன்னா வாசல் பக்கம் தாம்பாள தட்டு 2 இருக்குது. ஒரு தட்டில் நகை நிறைய இருக்குது, இன்னொரு தட்டில் துணிமணிகள், பந்தல் கட்டப்பட்டு இருக்கிறது, சாப்பாடு ரெடியா இருக்குது. ஒரே நாள் இரவில் ஒரு அற்புதம் நடக்குது. அற்புதம் நடக்குது. என்ன தெரியுமா? ராஜாவுக்கு ராத்திரி தூக்கம் வரல. ராஜா மேல் வீட்டறையில் சுத்தி கொண்டிருந்தான். 7 வாசிகள் அழைத்தான். நாளைக்கு நம்ம நாட்டில் என்ன நடக்குது? முதல் வார்த்தை, சாஸ்திரி மகளுக்கு கல்யாணம், போதும் நிறுத்து, அவன் இயேசு என்ன தூங்க விடல. ஒற்றனை அழைத்தான், வீட்டுக்கு போய் பாரு. பார்த்தா நெஞ்சே நீ கலங்காதே ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அழுகை. வந்து சொல்லியாச்சு. மந்திரியை கூப்பிட்டாரு, 100க்கு மேலான ஆட்களை கூப்பிட்டுக்கோ, ஒரு குண்டூசி விழுகிறதோட உங்களுக்கு தெரியக்கூடாது, தெரிஞ்ச அவன் தலையை எடுத்துரு. ராஜாவுடைய கட்டளை. ஒரு ராத்திரிக்குள்ள எல்லாவற்றையும் ரெடி பண்ணி கொண்டு வச்சு கர்த்தர் பார்த்து கொண்டார். காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு புது பலன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இதுதான் விசுவாச வாழ்க்கை. நீங்கள் நான் காத்திருந்தால் புது பலன் அடைந்த கழுகை போல சட்டையை வெறுத்து பெறமாறு, சோர்ந்து போக மாட்டீங்க, இளைப்பாற மாட்டீங்க. வேதம் சொல்லி இருக்கிறது, கர்த்தருக்கு காத்திரு, இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இந்த மாதத்தில் நீ காத்திருந்தால் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், என் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமானதா இருந்து கர்த்தருக்கு காத்திருப்போம், அவரே காரியத்தை வாக்கி பண்ணுவார். எல்லாரும் எழுந்திருக்கலாமா?